அனைவருக்கும் வணக்கம். இன்று 10th சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 10ஆம் வகுப்பு ஆங்கில வழி. அதில் அறிவியலில் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் யூனிட் 6 அலகு 6 அலகு 6ல் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இடத்துல நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிரிட்டிக்கல் மாஸ் 6.3.4 கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்ன அப்படின்னாக்க மாறுநிலை நிறை. That during a nuclear fission process about 2 to 3 neutrons are released. அதாவது அணுக்கரு பிளவின் பொழுது நியூக்ளியர் ஃபியூஷன் என்னது? அணுக்கரு பிளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ அணுக்கரு பிளவின் பொழுது 2 அல்லது 3 நியூட்ரான்கள் ரிலீஸ் ஆகுது. நியூக்ளியர் ஃபியூஷன் என்னன்னு சொன்னோம்? அணுக்கரு பிளவு. ஃபியூஷன்னா இணைவு, சரிங்களா? இப்போ 2 அல்லது 3 நியூட்ரான்கள் வெளியேறுது. ஆனால் எல்லா நியூட்ரான்களும் அடுத்தடுத்த பிளவினை உண்டாக்குங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ ப்ரொடியூஸ் ஃபர்தர் ஃபியூஷன் சம் தெம் மே எஸ்கேப் ஃப்ரம் த சிஸ்டம். சில நியூட்ரான்கள் என்னாகும் அப்படின்னா எஸ்கேப் ஆகும், வெளியேறும். அப்போ இதனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ். அதாவது என்ன சொல்கிறோம்னா நியூட்ரான் கசிவுன்னு சொல்கிறோம், சரிங்களா? அண்டு சம் மே பி அப்சார்ப்டு பை நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் ப்ரெசன்ட் இன் த சிஸ்டம். நான் ஃபிஷனபிள்னா என்ன? பிளவுறாத, சரிங்களா? அப்போ இதில் அந்த பிளவுறாத பொருள்கள் இருக்குங்களா, பிளவு அமைப்பிலிருந்து வெளியேறுது. அப்போ நியூட்ரான் கசிவுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த நியூட்ரான்கள் பிளவு உட்படாத பொருள்கள் உட்கவருது. நியூட்ரான்களை பிளவுக்கு உட்படாத பொருள்கள் உட்கவருது, சரிங்களா? இப்போ டு சஸ்டெயின் த செயின் ரியாக்ஷன் த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ் டியூ டு நியூக்ளியர் ஃபியூஷன் மஸ்ட் பி மோர் தென் த ரேட் ஆஃப் லாஸ். திஸ் கேன் பி அச்சீவ்டு ஒன்லி வென் த சைஸ் மாஸ் அதனுடைய நிறை அளவு the fissionable material equal to certain optimum value. This is known as critical mass. அதாவது கிரிட்டிக்கல் மாஸ் மாறுநிலை நிறைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அதாவது அது நியூட்ரான் இழப்பு ஏற்படுது, லாஸ் ஆஃப் நியூட்ரான், சரிங்களா? நியூட்ரான் இழப்பு ஏற்படுது. அதுக்கு அந்த தொடர்வினை நிகழ்வதற்கு அணுக்கரு பிளவு மூலம் உருவாகக்கூடிய நியூட்ரானுடைய உற்பத்தி இழப்பை விட அதிகமாக இருக்கணும். லாஸ் ஆஃப் நியூட்ரான் என்னாவது? நியூட்ரான் இழப்பு ஏற்படுது இல்லைங்களா? அப்போ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இழப்பு ஏற்படுதுன்னா அப்போ தொடர்வினை நிகழ்வதற்கு அணுக்கரு பிளவு மூலம் உருவாகும் நியூட்ரான்களின் உற்பத்தி இழப்பை விட அதிகமாக இருக்கணும், சரிங்களா? புரியுதுங்களா? என்னென்ன நியூட்ரான் உற்பத்தியானது எப்படி இருக்கணும்? நியூட்ரான் இழப்பை விட அதிகமாக இருக்கணும், புரியுதுங்களா? சஸ்டெயின் த செயின் ரியாக்ஷன் என்ன? தொடர்வினை. இப்போ தொடர்வினையில் தொடர்வினை நிகழ்வதற்கு என்னது? நியூக்ளியர் ஃபியூஷன் என்னது? நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன சொன்னோம்? அணுக்கரு பிளவு. அப்போ தொடர்வினை நிகழ்வதற்கு அணுக்கரு பிளவு மூலம் உருவாகக்கூடிய நியூட்ரானுடைய உற்பத்தி, ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான் உற்பத்தி, நியூக்ளியர் ஃபியூஷன் மஸ்ட் பி மோர் தென் ரேட் ஆஃப் லாஸ். அப்போ இழப்பை விட லாஸ் ஆச்சு இல்லையா, இழப்பை விட அதிகமாக இருக்கணும். நியூட்ரானுடைய உற்பத்தி இழப்பை விட அதிகமாக இருக்கணும், சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? இந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்கிறோம். மாறுநிலை நிறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அடுத்தது த மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிஷல் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் மாஸ். அதாவது கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்ன? மாறுநிலை நிறை. அதாவது தொடர்வினை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு தேவையான பிளவு பொருளுடைய குறைந்த அளவு நிறையை மாறுநிலை நிறைன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது எதை சார்ந்ததுன்னா இயற்கை, அதனுடைய அடர்த்தி, அதனுடைய அளவு, இதை சார்ந்தது, சரிங்களா? எது? மாறுநிலை நிறை இந்த இயற்கை, அடர்த்தி மற்றும் அளவு, சைஸ், ஃபிஷல் மெட்டீரியல், பொருளினுடைய அளவு ஆகியவற்றை சார்ந்தது. பொருளினுடைய அளவு அதெல்லாம் சார்ந்தது. எது? கிரிட்டிக்கல் மாஸ் இதனை சார்ந்தது. டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர், டென்சிட்டி, த சைஸ் ஆஃப் த ஃபிஷல் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து இஃப் த மாஸ் ஆஃப் த ஃபிஷல் மெட்டீரியல் இஸ் லெஸ் தென் கிரிட்டிக்கல் மாஸ், அதாவது மாறுநிலை நிறையை விட பிளவு பொருளுடைய நிறை குறைவாக இருந்தாக்க,
சரிங்களா. ஃபிஷல் மெட்டீரியல்னால் என்னது? பிளவு பொருள். ஃபிஷல் மெட்டீரியல்னால் பிளவு பொருள், பிளவு பொருளுடைய நிறை. லெஸ் தென் கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்ன? மாறுநிலை நிறை. மாறுநிலை நிறையை விட பிளவு பொருளுடைய நிறை குறைவாக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்? குறைநிலை மாறு. குறைவாக இருந்ததுன்னா குறை மாறு நிலை நிறை அப்படின்னு சொல்கிறோம். சப்கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரியா. சப்கிரிட்டிக்கல் மாசுனாக துணை குறை மாறுநிலை. சப்கிரிட்டிக்கல் மாஸ் அதனை வந்து நம்ம குறை மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இப்போ மாறுநிலை நிறையை விட பிளவு பொருளுடைய நிறை அதிகமாக இருந்ததுனாக்கா அதை மிகை மாறுநிலைன்னு சொல்கிறோம். அதாவது மாஸ் ஆஃப் ஃபிஷல் மெட்டீரியல்னால் என்னது? பிளவு பொருளுடைய நிறை மோர் தென் த கிரிட்டிக்கல் மாஸ். அதாவது மாறுநிலை நிறையை விட பிளவு பொருளுடைய நிறை அதிகமாக இருந்தால் அதை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்? மிகை மாறுநிலைன்னு சொல்கிறோம். கிரிட்டிக்கல் மாஸ் இட் இஸ் டேர்ம்ட் அஸ் சூப்பர் கிரிட்டிக்கல். மாறுநிலை அல்லது மிகை மாறுநிலைன்னு நம்ம சொல்கிறோம். மாறுநிலை அல்லது மிகை மாறுநிலைன்னு சொல்கிறோம். இப்போ புரியுதுங்களா? சூப்பர் கிரிட்டிக்கல்னால் என்ன, சப்கிரிட்டிக்கல்னால் என்ன, கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்னென்னு புரியுதுங்களா? அடுத்ததாக வந்து இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அடுத்தது ஆக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இல்லைங்களா? அடுத்து வந்து ஆட்டம் பாம் இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஆட்டம் பாம் வந்து எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நடைபெறுது? அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், கட்டுப்பாடற்ற தொடர்வினை. அப்போ இது வந்து 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அதாவது ஆட்டம் பாம் வந்து விச் பிரின்சிபல் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து எது? அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் என்ற பிரின்சிபலில் வந்து இந்த ஆட்டம் பாம் வந்து வெடிக்குது. ஆட்டம் பாம்னா அணுகுண்டு. என்னது? அணுகுண்டு. சரிங்களா. அது எந்த தத்துவத்தின் அடிப்படையில்? அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். சரிங்களா. ஆல்மோஸ்ட் ஜியோமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன் this releases a huge amount of energy is very small time interval. அதாவது ஸ்மால் டைம், சிறிய கால இடைவெளியில் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஹியூஜ்னா என்னது? அதிக அளவு, பெரிய அளவிலான எனர்ஜியை வந்து வெளியிட்டு அது வந்து வெடிக்க செய்யும். அதிக அளவு வெப்பம், பெருவெடிப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து ஸ்ட்ரெச்சர்னா என்னது? அமைப்பு. இல்லைங்களா. அண்ட் ஆட்டம் பாம் கன்சிஸ்ட் ஆஃப் எ பீஸ் ஆஃப் ஃபிஷல் மெட்டீரியல்னால் என்னன்னு சொன்னோம்? பிளவுக்கு உட்படும் பொருள் அல்லது பிளவு பொருள்னு சொல்கிறோம். ஃபிஷல் மெட்டீரியல் என்னன்னு சொன்னோம்? பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள். மாசு சப்கிரிட்டிக்கல், குறை மாறுநிலை. சப்கிரிட்டிக்கல்னால் என்னன்னு சொன்னோம்? குறை மாறுநிலை. இல்லைங்களா. சப்கிரிட்டிக்கல்னால் குறை மாறுநிலை. சரிங்க. இப்போ வாய்டு இட் ஹேஸ் ஏ சிலிண்ட்ரிக்கல் ஃபிஷல் மெட்டீரியல். அப்போ உருளை வடிவ பிளவு பொருள் உருளை வடிவத்தில் வந்து இருக்குது. விச் கேன் ஃபிட் இன்டு திஸ் வாய்ட் அண்ட் இட்ஸ் மாஸ் இஸ் ஆல்சோ சப்கிரிட்டிக்கல். when the bomb has to be exploded, this cylinder is injected into the void using conventional explosive. Now the two pieces of fissile material. அது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அணுகுண்டில் வந்து குறை மாறுநிலை நிறை கொண்ட பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளினுடைய ஒரு சிறு பகுதியை வந்து வச்சுருக்காங்க. அந்த சிறு பகுதியானது எப்படின்னா உருளை வடிவ வெற்றிடத்தில் வச்சுருக்காங்க. வந்து இருக்குது. இப்போ வெற்றிடத்திற்கு பொருந்தும் வகையில் வந்து ஒரு உருளை வடிவ பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள் வந்து வைக்கப்படுது. அப்போ இதனுடைய நிறை வந்து எப்படி இருக்கும்னாக்கா மாறுநிலை நிறையை விட குறைவாக இருக்கணும். இப்போ அணுகுண்டு வெடிப்பிற்கு இந்த உருளையானது வெற்றிடத்திற்கு உள்ளே ஊடுருவ செய்யப்படுது. அணுகுண்டு வெடிப்பிற்காக இந்த உருளையை வந்து என்ன பண்ணுறாங்க? வெற்றிடத்துக்குள்ளே செலுத்துகிறாங்க. வெற்றிடத்துக்குள்ளே ஊடுருவ செய்கிறாங்க. அப்போ ஊடுருவ செய்யும் பொழுது 2 பகுதிகளுமே ஒன்றாக சேர்ந்து மீமாறு நிலையை வந்து அடையும். அப்போ அடைஞ்ச உடனே என்னாகும்? குண்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. குண்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லைங்களா. அதுதான் இந்த உருளை வடிவத்தில் கொடுத்துருக்காங்க பாரு. அதில் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா யுரேனியம் 35 வச்சுருக்காங்க. யுரேனியம்
35 லெஸ் தென் த கிரிட்டிக்கல் மாஸ். லெஸ் தென் த கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்ன? மாறுநிலை நிறையை விட குறைவானவை. மாறுநிலை நிறையை விட குறைவானவை. லெஸ் தென் குறைவு. கிரிட்டிக்கல் மாஸ்னால் மாறுநிலை நிறையை விட குறைவான யுரேனியம் 235 வச்சுருக்காங்க. அதனால தான் இது அணுகுண்டு வெடிப்புக்கு பயன்படுத்தப்படுது. டூரிங் திஸ் எக்ஸ்ப்ளோஷன் tremendous amount of energy in the form of heat, light and radiation released. அப்போ கதிர்கள் வெளியாகுது. அதிக ஒளியுடன் கூடிய வெப்பத்துடன் கூடிய கதிர்கள் வெளியாகுது வெடிக்கும் பொழுது, இல்லைங்களா? A region of very high temperature and pressure is formed in a fraction second along the emission of hazardous radiation. தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த காமா கதிர்களை எல்லாம் வெளியிடுது. காமா கதிர்கள் அணுகுண்டு வெடிப்பின் போது தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்கள் வெளியாகுது. which adversely affect the living creatures. These types of atom bombs were exploded 1945 at Hiroshima and Nagasaki, Japan during the World War II. அதாவது இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள ஹீரோஷிமா நாகசாகிங்கிற நகரத்தில் 1945 இந்த ஆட்டம் பாம்பு வந்து வெடிக்கப்பட்டது. ஆட்டம் பாம்பு வந்து வைக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, இல்லைங்களா? இப்போ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எலக்ட்ரான் வோல்ட். விஇவின்னு என்னது? எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட் இஸ் த யூனிட் யூஸ்டு இன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் டு மெஷர்ஸ் டு எனர்ஜி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். அணுக்கருனுடைய எரிபியல் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடக்கூடிய அலகு எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்கிறோம், சரிங்களா? இட் இஸ் நத்திங் பட் த எனர்ஜி ஆஃப் ஒன் எலக்ட்ரான் வென் இட் இஸ் ஆக்சிலரேட்டட் யூஸிங் அன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் 1 volt. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதாவது 1 வோல்ட் மின்னழுத்தத்தினை பயன்படுத்தி முடுக்குவிக்கப்படும் ஒரு எலக்ட்ரானின் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது 1.602 1.602 × 10⁻⁻19 ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எலக்ட்ரான் வோல்ட். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதனால் நாம் வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம ஞாபகமாக வச்சுக்கணும், சரிங்களா? ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது எவ்வளவு? 1.602 × 10⁻⁻19 ஜூல். 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட்டு, சரிங்களா? அல்லது மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்கிறாங்க. எம்இவினா மெகா எலக்ட்ரான் வோல்ட். அப்போ த எனர்ஜி ரிலீஸ்டு இஸ் நியூக்ளியர் ஃபிஷன் என்ன? அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படக்கூடிய சராசரி ஆற்றல் எவ்வளவு அப்படின்னாக்க 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு. 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு, 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து வந்து நியூக்ளியர் ஃபியூஷன்னாக்க அணுக்கரு இணைவு. You have learned that energy can be produced. Heavy nucleus is split into 2 smaller nuclei. அதாவது நீங்கள் வந்து முன்னாடியே நம்ம படிச்சிருப்போம், கனமான அணுக்கரு பிளவுற்று 2 சிறிய அணுக்கரு பிளவுறுது, அப்போ ஆற்றல் வெளியாகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம், இல்லைங்களா? அணுக்கரு அந்த நியூக்ளியர் ஃபிஷனில் படிச்சிருப்போம். நியூக்ளியர் ஃபிஷன்னா அணுக்கரு பிளவில் என்ன படித்தோம்? கனமான உட்கரு நியூட்ரான்களை கொண்டு தாக்கும்பொழுது அது பிளவுற்று 2 சிறிய உட்கருவாக மாறும். ஒரு பெரிய அணுவானது 2 சிறிய அணுவாக உருவாகுது, இல்லைங்களா? கனமான அணுக்கரு நியூட்ரானை கொண்டு தாக்கும்போது சிறிய 2 உட்கருவாக மாறும். அது முன்னாடி படிச்சிட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த லேசான அந்த 2 உட்கருகள் வந்து இணைந்து ஒரு புதிய உட்கருவை தோற்றுவிக்கும் போது வெளியிடப்படக்கூடிய ஆற்றலை நாம் அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சிமிலர்லி எனர்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்டு when to lighter nuclei combine from heavier nucleus. The phenomenon is known as nuclear fusion. nuclear fusion என்னன்னு சொல்கிறாங்க? அணுக்கரு இணைவு என்னன்னு சொல்கிறாங்க? லேசான 2 அணுக்கருகள் இணைந்து ஒரு கனமான அணுக்கருவை தோற்றுவிக்கும் போது ஒரு ஆற்றலை வெளியிடும். அந்த ஆற்றலை வெளியிடக்கூடிய நிகழ்வை அணுக்கரு இணைவுன்னு சொல்கிறோம். அணுக்கரு இணைவு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், இல்லைங்களா? அடுத்தது டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? த ப்ராசஸ் இன் விச் 2 லைட்டர் நியூக்ளி கம்பைன். அப்போ 2 லைட்டர், அப்போ லேசான நியூக்ளிக்கு, அதாவது அணுக்கருகள் வந்து இணைந்து ஒரு கனமான அணுக்கருவை வந்து தோற்றுவிக்கும். லேசான அணு உட்கருகளை இணைத்து கனமான அணுக்கருவினை வந்து உருவாக்கக்கூடிய நிகழ்வை தான் நாம் வந்து என்னன்னு சொல்கிறோம்? நியூக்ளியர்
ஃபிஷன்னு சொல்கிறோம். நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன்னா சொல்கிறோம். நியூக்ளியர் ஃபியூஷனை நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம். ஃபியூஷன்னா என்ன, ஃபியூஷன்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்களா. ஃபியூஷன்னாக்க இணைவு, ஃபிஷன்னா பிளவு. சரிங்களா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். நியூக்ளியர் ஃபியூஷன்னாக்க இணைவு, அணுக்கரு இணைவு, அணுக்கரு இணைவு. அப்போ இதில் ஒன்றும் இல்லைங்க, அணுக்கரு இணைவுனா லைட்டர் நியூக்ளி கம்பைன் டு ஃபார்ம் ஹெவியர் நியூக்ளி. சரிங்களா, லேசான அணுக்கருகள் இணைந்து கனமான அணுக்கரு வந்து தோற்றுவிக்கும். இதை நம்ம வந்து நியூக்ளியர் ஃபியூஷன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். இப்போ 2 ஹைட்ரஜன் இணைந்து ஹீலியம் அணுவை உருவாக்குது. லேசான 2 ஹைட்ரஜன் அணு வந்து இணைந்து கனமான ஒரு ஹீலியம் அணுவை வந்து குறிப்பிட்ட ஆற்றலுடன் உருவாக்குது. இதை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். எதுக்கு? நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு. நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு. சரிங்களா, அப்போ வந்து அதை அப்போ உருவாக்கும் பொழுது அந்த ஆற்றல் அளவு எவ்வளோன்னா 3.84 3.84 இன்ட்டு 10⁻⁻19 19 இல்லைங்க -12. சரிங்களா, 3.84 இன்ட்டு 10⁻⁻12 ஜூல். சரிங்களா, -12 ஜூல். அதுதான் அந்த படத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு ஹைட்ரஜன் மற்றொரு ஹைட்ரஜன் 2 லேசான தனிமங்கள் அணுக்கரு. சரிங்களா, அணுக்கரின் உட்கருவை இணைத்து கனமான உட்கருவை வந்து தோற்றுவிக்குது. அப்போ ஆற்றல் வந்து வெளியாகுது. ஆற்றல் என்ன ஆகுது? வெளியாகுது இல்லைங்களா, ஆற்றலானது வெளியாகுது. அது நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா, டெஃபினேஷன் சொல்லி அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இப்போ த மாஸ் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம்டு டூரிங் நியூக்ளியர் ரியாக்ஷன் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். அதாவது டாட்டர் நியூக்ளியஸ்னு என்னென்னு சொல்கிறோம்னாக்க இது சேய் உட்கரு அப்படின்னு சொல்கிறோம். டாட்டர் நியூக்ளியஸ்னாக்க சேய் உட்கரு டூரிங் நியூக்ளியர் ரியாக்ஷன் இஸ் லெசர் தென் த சம் ஆஃப் த மாசஸ் ஆஃப் த 2 parent nuclei. This difference is mass is called mass defect. This mass is converted into energy according to the mass energy equivalence. This concept of mass energy equivalence was proposed by Einstein. நிறையாற்றல் சமன்பாடுன்னு சொல்கிறது. நிறையாற்றல் சமன்பாடுன்னு எதனா சொல்லுவோம். ஐன்ஸ்டீன் சமன்பாட்டை நம்ம நிறையாற்றல் சமன்பாடுன்னு சொல்லுவோம். நிறையாற்றல் சமன்பாடு அதுதான் வந்து எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை ப்ரப்போஸ் பண்ணது யார்? ஐன்ஸ்டீன். எப்போது? 1905 நிறையாற்றல் சமன்பாடை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதனுடைய ஆற்றல் சமன்பாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க. சரிங்களா, அணுக்கரு வினையின் போது அங்கே அணுக்கரு இணைவு அல்லது பிளவு உருவாகும் போது சேய் உட்கருவினுடைய நிறையானது 2 தாய் உட்கருவினுடைய நிறையின் கூடுதலை விட குறைவாக இருக்கணும். சரிங்களா, அதாவது டாட்டர் நியூக்ளியஸ்னாக்க சேய் உட்கரு டூரிங் நியூக்ளியர் ரியாக்ஷன் லெஸ் தென் சம் ஆஃப் த மாசஸ் ஆஃப் த 2 parent நியூக்ளியஸ். அந்த இரண்டு தாய் உட்கரு இருக்கு இல்லைங்களா, 2 தாய் உட்கரு அணுக்கரு இணையின் போது உருவாகக்கூடிய சேய் உட்கருடைய நிறையானது 2 தாய் உட்கருகளின் நிறைகளின் கூடுதலை விட குறைவாக இருக்கணும். சேய் உட்கரு வந்து நிறை குறைவாக இருக்கணும், தாய் உட்கரு நிறை அதிகமாக இருக்கணும். புரியுதுங்களா என்னென்ன? பேரண்ட் நியூக்ளியஸுக்கு வந்து மாஸ் வந்து எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அதாவது 2 தாய் உட்கருடைய நிறை கூடுதலை விட குறைவாக இருக்கணும். எது குறைவாக இருக்கணும்? டாட்டர் நியூக்ளியஸுக்கு நிறை மாஸ் கம்மியாக இருக்கணும், பேரண்ட் நியூக்ளியஸுக்கு மாஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ புரியுதுங்களா சுருக்கமாக சொன்னாக்க? அடுத்தது வந்து என்னென்னாக்க converted into energy vice versa. The relation between mass and energy proposed by Einstein is E equal to mc square. சரிங்களா, ஐன்ஸ்டீன் வந்து அதோடைய நிறையாற்றல் சமன்பாட்டை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒளியானது வெற்றிடத்தில் வந்து எவ்வளோ இதில் வேகத்தில் பரவுதுன்னு சொன்னாக்க ஒளியினுடைய திசைவேகம் 3 × 10⁸ 3 × 10⁸8 மீட்டர்/செகண்ட் -1. இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து த நியூக்ளியர் பாம் தட் வாஸ் ட்ராப்டு இன் ஹீரோஷிமா டியூரிங் வேர்ல்டு வார் 2 வாஸ் கால்ட் அஸ் லிட்டில் பாய். அதாவது நியூக்ளியர் பாம், இந்த அணுகுண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த அணுக்கரு இருக்குல்ல, 2வது உலகப் போரின் போது ஹீரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்ன அப்படின்னாக்க லிட்டில் பாய். இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. இதெல்லாம் வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. லிட்டில் பாய்ங்கிறது 2ஆம் உலகப் போரில் வேர்ல்டு வார்
2ல் ஹிரோஷிமா நகரத்தில் வந்து வீசப்பட்டது அந்த அணுகுண்டு நியூக்ளியர் பாம்பு ஹிரோஷிமா நகரத்தில் 2ஆம் உலகப் போரின் போது வீசப்பட்டது. அதனுடைய பேர் என்னன்னு சொல்கிறாங்க? லிட்டில் பாய்ன்னு சொல்கிறாங்க. லிட்டில் பாய் நியூக்ளியர் பாம்பு. சரிங்களா? அடுத்தது வந்து இட் வாஸ் கன் டைப் பாம் விச் யூஸ்டு யுரேனியம் கோர். அது வந்து யுரேனியத்தை உலகமாக கொண்டது. துப்பாக்கியை ஒத்த அணு கொண்டது. சரிங்களா? யுரேனியம் அதில் வந்து இருக்கும். அதனை தொடர்ந்து வந்து நாகசாகி. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க? த பாம் விச் வாஸ் சப்ஸ்கியூன்ட்லி டிராப்டு ஓவர் நாகசாகி வாஸ் கால்டு ஃபேட்மேன். அப்போ நாகசாகி இருக்கு இல்லைங்களா, நகரம் ஜப்பானில், அந்த நாகசாகி அங்கே வீசப்பட்ட அணுகுண்டானது என்னென்னு அழைக்கிறாங்கன்னு சொன்னாங்க? ஃபேட்மேன்னு சொல்கிறாங்க. அங்கே வீசப்பட்ட அணுகுண்டினுடைய பேர் வந்து என்னென்னு சொல்கிறாங்க? ஃபேட்மேன். இட் வாஸ் எக்ஸ்ப்ளோஷன் டைப் பாம். இப்போ ஃபேட்மேன்னு சொல்கிறாங்க. நாகசாகியில் வீசப்பட்டது வந்து ஃபேட்மேனு, ஹிரோஷிமாவில் வீசப்பட்டது லிட்டில் பாய். சரிங்களா? ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் வச்சுக்கிங்க. 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு புளூட்டோனியத்தை சேர்ந்தது. அந்த வேர்ல்டு வாரில் அந்த லிட்டில் பாய் அணுகுண்டில் வந்து யுரேனியம், லிட்டில் பாயில் வந்து என்ன இருந்தது? யுரேனியம் இருந்தது. இந்த ஃபேட்மேனில் வந்து புளூட்டோனியம். சரிங்களா? அடுத்து வந்து கண்டிஷன் நெசசரி ஃபார் நியூக்ளியர் ஃபியூஷன். அப்போ வந்து இந்த அணுக்கரு இணைவு நடைபெறுவதற்கான நிபந்தனைகள். அணுக்கரு இணைவு வந்து எல்லாத்துலேயும் நடந்துருமானா நடக்காது. சில கண்டிஷன்ஸ் வந்து தேவை. அப்போ எர்த் அட்மாஸ்பியர் கண்டெய்ன்ஸ் ஸ்மால் ட்ரேஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ வளிமண்டலத்தில் வந்து பூமியில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்து அந்த ஹைட்ரஜன் வந்து அணுக்கரு இணைவு நடைபெற்றதுன்னா வெப்பம் அதிகமாக வெளியேறும். If nuclear fusion is a spontaneous process at a normal temperature and pressure, then number of fusion process would happen in the atmosphere. அப்போ வந்து குறிப்பிட்ட அளவு வந்து என்ன தேவை? அணுக்கரு இணைவு நடைபெறுவதற்கு குறிப்பிட்ட அளவு வெப்பம் தேவை. வெப்பம் வந்து தேவை. அப்போ வந்து அதுக்கு வந்து அழுத்தமும் தேவை. அதுக்கு வந்து என்ன தேவை? அழுத்தமும் தேவை. இப்போ அதெல்லாம் இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னாக்க அங்கே வந்து என்ன நடைபெறும்? வினை வந்து நடைபெறும். அணுக்கரு இணைவு வினை நடைபெறும். அப்போ வந்து அட்மாஸ்பியரில் வந்து போதுமான அளவு இருக்காது. போதுமான அளவு வளிமண்டலத்தில் வந்து இருக்கும். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் வந்து இருக்கும்போது தான் அணுக்கரு இணைவானது நடைபெறும். அப்போ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னாக்க 10⁻7 டு 10⁻9 10⁻7 to 10⁻9 கெல்வின் வெப்பநிலையில் ஹை ப்ரெஷர் உயர் அழுத்தத்தில் அது என்னாகும்? அந்த வினை வந்து நடைபெறும். அந்த வினை வந்து அதை நம்ம வந்து வெப்ப வினை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். வெப்ப வினைன்னு நம்ம அதை வந்து சொல்லலாம். சரிங்களா? நம்ம அந்த குறிப்பிட்ட வெப்பத்தில் நடைபெறதுனால அதை நம்ம வந்து வெப்ப வினை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து இது டூ யூ நோவில் பாருங்கள். நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 2 லைட்டர் நியூக்ளி. அதாவது 2 லேசான உட்கரு. த சார்ஜ் ஆஃப் போத் நியூக்ளி இஸ் பாசிட்டிவ். அப்போ வந்து ரெண்டுமே வந்து சமமான நேர்மின் சுமை கொண்டது. அப்போ அக்கார்டிங் டு எலக்ட்ரோஸ்டேட்டிக் தியரி, அதாவது மின்சுமை கொள்கையின்படி பார்த்தோம்னாக்கா அப்போ விளக்கு விசையை கொண்டது. க்ளோசர் டென்ட் த ரிப்பல் ஈச் அதர். விளக்கு விசையை கொண்டது. அப்போ திஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் வில் ஓவர் கம் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளிக் ஹையர் டெம்பரேச்சர். அப்போ இந்த ஹையர் டெம்பரேச்சர் வரும்பொழுது அப்போ வளிமண்டலத்தில் இதனால தான் நடக்கலை. இதனால தான் வந்து அணுக்கரு இணைவு நடைபெறலை. இப்போ என்னென்னு புரியுதுங்களா? அணுக்கரு இணைவு ஏன் நடைபெறலை அப்படின்னு. அது என்னக்கா வந்து ரெண்டுக்குமே மின்சுமை ஒன்றுங்கும்போது விளக்கு விசை ஏற்படுறதுனால ரெண்டும் இணையாது. ரெண்டும் அணுக்கரு இணை நடைபெறாது. அப்போ எப்போ நடைபெறும்? அந்த 10⁻7 அந்த அதாவது 10⁻7 to 10⁻9 கெல்வின் வெப்பநிலையில் வந்து இருந்தால் மட்டும்தான் என்னாகும்? நடைபெறும். அப்போ அந்த இது வெப்பநிலை வந்து அந்த 10⁻7 to 10⁻9 கெல்வின் வெப்பநிலை உருவாச்சினா தான் அந்த விளக்கு விசையை நீக்கிய இணைவு வினையை ஏற்படுத்தும். அதுதான் அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா? அடுத்து வந்து என்னென்னாக்கா ஸ்டெல்லார் எனர்ஜி. இது நம்ம வந்து அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.